Mathematics channel 5th Maths term 2 page number 2 try this இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை நம்ம இந்த டயக்ராமை பார்த்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர் இது எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லணும். The shortest distance between the point Cலேருந்து Dக்கு போகிற shortest distance எது? இந்த லைன் செக்மெண்ட்டா இல்லைனா இந்த கர்வ் வழியாக போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தாலே தெரியுது லைன் செக்மெண்ட். ஸோ இதுதான் இந்த ஆன்சருடைய ஆப்ஷன். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லைன் PQ அண்ட் லைன் QP, Pலேருந்து Qவும் Qலேருந்து P இந்த மாதிரி ரெண்டு லைன் இருக்குது. ஓகேவா? ஒரே லைனை தான் அவங்க 2 தடவை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா PQ, ஓகேவா? இது இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா QP. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் லைன்ஸாக இல்லை ஒரே லைனான்னு கேட்குறாங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லைனாக இல்லை ஒரே லைன் தானே. ஸோ சேம் லைன். நெக்ஸ்ட் அடுத்தது பாயிண்ட் C லைஸ் ஆன் த ரே ஏபியா ரே பிடியா. பாயிண்ட் C, இந்த C பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து எந்த ரேல வந்து இருக்குது? ஏலேருந்து பிக்கு போகிற ரேல இருக்கா இல்லை பிலேருந்து டிக்கு போகிற ரேல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு போகிற அந்த ரேல தான் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது செக்மெண்ட் MN அப்படிங்கிற அந்த லைன் செக்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து இன்ஃபைனைட்டா இல்லை ஃபைனைட் லென்த்தா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்குறாங்க. இப்போது இந்த செக்மெண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஃபைனைட் லென்த்து தான். ஓகேவா? ஃபைனைட் லென்த்துனால் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இன்ஃபைனைட் லென்த்னால் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே M அண்ட் N அப்படிங்கிற இந்த செக்மெண்ட் வந்து ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டான்னு கேட்குறாங்க. நம்மள்ட்ட ஃபைனைட்டுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரே RT, ஆர்லேருந்து டீக்கு போகிற அந்த ரே இருக்குல்ல, ஸோ இது வந்து இஸ் அ பார்ட் ஆர் அ நாட் அ பார்ட் ஆஃப் த லைன் TR. TR அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கா இந்த இடத்துல. ஓகே, இப்போ ரே நமக்கு ஆர்லேருந்து டீக்கு போகிற அந்த ரே. ஸோ இப்போ ஆர்லேருந்து இந்த ரே இருக்குல்ல, இதான் ரே. இப்படி இருக்குது தான் போயிட்டே இருக்கும். ஒரு சைடு டாட் இருக்கும், ஒரு சைடு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்க இந்த பாயிண்ட் வந்து T. ஓகேவா? இந்த TR அப்படிங்கிற இந்த லைன் வந்து இந்த ஆர்லேருந்து இந்த ரே இருக்குல்ல, இந்த ரேல இருக்க ஒரு பார்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இஸ் அ பார்ட். ஓகே, அதுக்குள்ளே தான் இருக்குது, அந்த ரேக்குள்ளே தான் இருக்குது. TR அப்படிங்கிற லைன் வந்து அந்த ரேக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃபுல் ரே. இங்கேருந்து இந்த ஆரோ மார்க் வரைக்கும் ஃபுல் ரே. ஸோ இந்த ரே வந்து ரே RT அப்படிங்கிற அந்த ரேக்குள்ளே தான் TR அப்படிங்கிற லைன் நமக்கு உள்ளே இருக்குது. ஸோ இட்ஸ் எ பார்ட். நெக்ஸ்ட் அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கலாம். ரைட் த டைப் ஆஃப் த ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள் என்ன? எல் மாதிரி இருக்குது அப்படின்னாலே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்காங்கனாலே இது வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து நீங்கள் எல் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஓகேவா? இப்போ இந்த லைனை பிடிச்சி நீங்கள் எல் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இந்த லைனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இது வந்து என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு ஃபுல்லாக அந்த லைன் 2 பக்கமும் ஆரோ இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து 180 டிகிரி ஃபார்ம் பண்ணலாம். இதை வந்து என்ன ஆங்கிள் சொல்லலாம்? ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஓகே, இது அக்யூட் ஆங்கிள், இது வந்து ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ இதில் நீங்கள் வந்து எல் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்படி தான் ஃபார்ம் பண்ண முடியும் 90 டிகிரிக்கு. ஸோ இது 90 டிகிரிக்கு வெளியில் இருக்குது. ஸோ இது என்னது ஆங்கிள்? அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அவ்வளோதான் இதனுடைய ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.